அன்புக்கினிய தமிழ் நெஞ்சங்களே, இப்போ நாட்டில் பல கட்சிகள் இருக்குது, கட்சி தலைவர்கள் இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு கதை, நான் படித்த கதை ஞாபகம் வருது. என்னன்னு கேட்டிங்கனாக்கா, நம்ம எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம், மதுரையை எரிச்சிட்டாங்க கண்ணகி அப்படின்ற மாதிரி. அந்த மதுரையை ஏன் எரிச்சாங்க கண்ணகி என்ற வரலாறு நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னாக்கா, படித்ததை தான், நம்ம பார்க்கணுன்றது இல்லை. எப்படி அது எதனால் எரிச்சாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, அதில் ரெண்டு விஷயம் நான் பார்க்குறேன். எப்படின்னு கேட்டிங்கனாக்கா, மதுரையை எரிச்சிட்டாங்க கண்ணகி ஒன்று. ஏன் எரிச்சாங்கன்னு ஒன்று இருக்குது, அது விஷயத்தை நான் பார்ப்போம். அதாவது என்னென்னு கேட்டிங்கனாக்கா, மதுரை அந்த காலத்தில் ஆண்ட மன்னன் நெடுஞ்செழியன் ஆள்றாரு. அவனுடைய மனைவி பேர் கோப்பெருந்தேவி தான் நினைக்கிறேன், கோப்பெருந்தேவி. அப்போ என்ன ஆகுதுன்னா, அந்த அம்மாவுடைய கொலுசு ஒன்று காணாமல் போயிடுது. அந்த கொலுசை தேடுறதுக்கான படைகள் அமைக்கிறாங்க. அப்போ என்ன பண்ணுறாரு, நம்ம கண்ணகியோடைய கணவன் கோவலன் பஜாரில் வியாபாரம் பண்ணுறதுக்கு பணங்களுக்கோசம் அந்த கண்ணகியோடைய கொலுசு விற்க வராரு. அங்கே மாட்டிக்கிட்டு இந்த மாதிரி கொலுசோடு இருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வருது. அப்போ என்ன பண்ணுறாரு, ராஜா நெடுஞ்செழியன் அவனை போய் கொண்டு வா அப்படின்றார். அங்கே ஒரு விஷயம் இருக்குது, நான் அப்புறம் சொல்ல வரேன் என்னோட நெருக்கத்தில். அப்போ என்ன பண்ணுற, கோவலர் கொன்றுவா சொன்னது இப்பயே சொன்னது கரெக்டாக நினைக்கிறேன். கொன்றுவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. அவங்க என்ன பண்ணுறாரு, கொன்றுட்டு அந்த கொலுசை முட்டு வராங்க. ஆக்சுவலாக அவர் கொன்றுவான்னு சொல்லலை, கொன்றுவான்னு சொன்னதை தான் கொன்றுவான்னு அந்த காவலாளி காதில் விழுது. அவர் கொன்றுட்டு அந்த சிலம்பு எடுத்து வந்துடுறாரு. சரி, தப்பு செஞ்சால் தண்டனை கட்சின்னு இவர் ராஜா விட்டுறாரு. இது நாட்கள் போகுது. அப்போ விஷயம் கண்ணகிக்கு போகுது. கண்ணகி அந்த சபையில் நீதி கேட்க வராங்க. நீதி கேட்கும்போது இந்த மாதிரி என்னுடைய கணவனை நீங்கள் அநியாயமாக கொண்டுட்டீங்க. இல்லை அவர் தப்பு செஞ்சாமல் அதனால் கொண்டோம் அப்படின்றாரு. இல்லை அப்படின்ட்டு இவங்க வாதாடுறாங்க. சரி, ரைட்டு, இப்போ என்ன நீ எப்படி உங்கள் வீட்டுக்காரர் நல்லவன்னு சொல்கிறாங்க. அவங்க இந்த மாதிரி சொல்கிறாங்க, என்னுடைய கணவன்கிட்ட நீங்கள் கைப்பற்றின அந்த கொலுசை கொண்டு வாங்க அப்படின்றாங்க. சரி, உங்களுடைய கொலுசு என்ன அப்படின்னு கேட்குறாங்க. இந்த அம்மா மாணிக்கம் எந்தில் இருக்கும் அப்படின்றாங்க. அவங்க ராஜாவுடைய கோப்பெருந்தேவியுடைய இது முத்து அப்படின்றாங்க. அப்போ கொலுசு எடுத்துன்னு வராங்க அந்த சபையில். ராஜாவும் நெடுஞ்செழியன் அதுக்கான அவங்களுக்கான எல்லா உரிமையும் தரார். நல்லா கேட்டுங்க, அந்த ராஜா இவங்க கேட்குற சாதாரண குடிமக்களோட ஒருத்தி தான் கண்ணகி. அப்போ கொலுசை கொண்டோன்னா அவர் கொலுசை கொண்டு கொடுக்குறாரு. நீங்களே செக் பண்ணி பாருங்கள், நான் ஒன்றும் அநியாயமாக தண்டனை கொடுக்கலன்றாரு. அப்போ வாங்கி பார்க்கும்போது என்ன பண்ணுறாங்க, இவங்களுக்கும் வாதத்துக்கும் இல்லை, இதனுடைய கொலுசு தான் அப்படின்றார். எப்படி நீங்கள் சொல்கிற மாதிரி மாணிக்கம் முத்துன்றாங்க இல்லையா. அப்போ இந்த அம்மா பண்ணுறாங்க, சபையில் ஃபஸ்ட்டு கொண்டு உடைக்கிறாங்க. அது உடைப்படலை. ரெண்டாவது அவங்க அதாவது கண்ணகியுடைய கொலுசை கோவலன் கையிலேருந்து இவங்க கைப்பற்றினாங்க. அந்த கொலுசை இவங்க எடுத்து தராங்க. ஒன்று கண்ணகி கையில் இருக்குது. அப்போ அந்த இன்னொன்று அந்த சபையில் உடைக்கிறாங்க. மாணிக்கம் செதறது. செதறின உடனே ராஜா அடுத்த நிமிஷமே இதில் என்ன நீங்கள் கவனிக்கணும், இவர் கோவலனை அந்த காவலாளிகிட்ட சொன்னது கொண்டு வான்னு சொன்னார். அந்த கொண்டு வான்றது கொன்றுவான்னு அவன் காதில் ஊந்துருச்சு. அந்த வார்த்தைக்கு எவ்வளோ வேல்யூன்னு பாருங்களேன். அதை சரியாக இவர் உச்சரிக்கலையா, அவர் சரியாக கேட்கலையான்றது வேறு விஷயம். கொன்றுவா அப்படின்னதுனால அவன் கொண்டுட்டான். ஆனால் இவர் சொன்னது கொண்டு வான்னு சொன்னது தான். கொலுசையும் அவனையும் கொண்டுன்னு வா அப்படின்னாரு. இவன் நம்ம கொண்டுட்டு கொலுசு மட்டும் கொண்டு வந்துட்டான். அப்போ என்னாச்சு, சரி இது இப்படி போச்சு. அந்த வார்த்தையோட உச்சரிப்பால் ஒரு வார்த்தை மிஸ் ஆனதுனால எவ்வளோ பெரிய மதுரை எரியிற அளவுக்கு போயிடுச்சு பார்த்தீங்களா. சரி, ரைட், இது நடந்துச்சேன்னு இவர் ஒன்றும் சமாதானம் பண்ணிட்டு போல் தண்டனை கண்ணகி தரல. அடுத்த கணமே நானும் அரசன் தான், நானே கல்வன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திட்டு அந்த அவர் உட்காந்துக்கிற சிம்மாசனத்தை கீழே இறந்துடுறார். யார்? ராஜா. நம்ம ஒரு ராஜாவாக இருக்கிறவங்க, ஒரு குடிமக்களுடைய உயிர் நமக்கு ரொம்ப முக்கியம். நம்மளால் ஒரு உயிர் போயிடுச்சே அப்படின்றது, நானே அரசன், நானே கல்வன், நான் தான் திருடன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த இறந்துடுறாரு. அதுக்கப்புறம் மதுரையை எரிஞ்சிருது. இது அப்படியே நம்ம நிப்பாட்டுவோம். இன்றைக்கி இருக்கிற அரசியல்வாதிங்க, இப்போ ராஜாவாக நாட்டை ஆள்ற நிற்கிற அரசியல்வாதிகளை பாருங்களேன். ஒருத்தவங்க போய் பொதுக்கூட்டம் போடுறான், இது பண்ணுறான், அங்கே ஒரு 40 பேர் உயிர் போயிடுது. அதையும் அவன் கண்டுக்கிறதில்ல. அடுத்த பணிக்கு அவன் பயணம் பண்ணுறான். இன்னொரு மறுமலர்ச்சி திமுக ஆரம்பிக்கும் போது என்னாச்சு, வைகோ திமுகலேருந்து வெளியேறினாருக்கோசம் அத்தனை பேர் தீக்குளிச்சிருந்தான். ஆனால் இன்றைக்கி வைகோ அதே திமுக கூட கூட்டணி வச்சுன்னு இருக்காரு. தமிழ்னு சொல்லி எத்தனை பேரை சாகடிச்சாங்க, ஆனால் தமிழை இவங்க வளர்த்தாங்களா?
இவங்க தான் அரசவைக்கு அந்த 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 அரியணையில் உட்கார ஆசைப்படுறாங்க. ஒரே உயிர் போனதுக்கு நானே அரசன் நானே கல்வன்னு சொல்லி வாழ்ந்த இந்த பூமியில் இன்றைக்கி அரசியல் கட்டமைப்பு எப்படி இருக்குது பார்த்தீங்களா? அன்றைக்கி இருந்த தமிழர்கள் இந்த அரசியல் கட்டமைப்பை எப்படி வச்சுருந்தாங்க? மன்னராட்சின்ற காலத்திலே வந்து நீதி நேர்மைக்கு வந்து நிறைய ஃபேஸ் இடம் இருந்தது. இன்றைக்கி மக்களாட்சின்றதில் நீதி நேர்மைக்கு இடமே இல்லையே. எங்கே இடம் இருக்குது? இதுக்கான காரணம் வந்து அரசியல்வாதிங்க மட்டும் நம்ம நினைக்கிறோம்ல, மக்களாகிய நம்மளும் தான். ஆனால் இந்த அரசியல்வாதிக இந்தமாரி புராணங்கள் நமக்கு சொன்னதெல்லாம் இப்படி தான் வாழணும்னு சொல்லிட்டு, ஆனால் இன்றைக்கி நீங்கள் இதெல்லாம் படிக்காத நிறைய ஒரு தலைமுறை நீங்கள் விட்டுட்டீங்க. அந்த படிக்காத தலைமுறை இன்றைக்கி எந்த மாதிரி இடத்துல அரசியல் கொண்டு நிப்பாட்டாங்க பார்த்தீங்களா? 40 சில்லற பேர் உயிர் இழக்குதுங்க. அதை பற்றி அவர் கண்டுக்கவே இல்லை. எந்த கட்சி வந்து வரக்கூடாது, யார் முதலமைச்சர் ஆகக்கூடாதுன்னு சொன்னாரோ அவர் கூட தான் அவர் ஒட்டி உருவாடுறாரு. அவரை நம்பி எத்தனை பேர் இறந்தாங்க? மொழின்னு சொல்லி ஆட்சிக்கு வந்து எத்தனை பேர் அதுக்கு மொழியால் இறந்தாங்க தெரியுங்களா? மொழி போர் தியாகின்னு சொல்லுவாங்க பாரு, எத்தனை பேர் இறந்தாங்க தெரியுங்களா? இதுதான் இன்றைய உலகம் வந்து இன்றைய அரசியல் வந்து இப்படி தான் இருக்குது. ஒரு உயிருக்கு ஒரு ராஜா அதே இடத்துல ஊந்து இருந்தாருங்க. எப்படிங்க அது? அப்போ எந்த மனநிலையும் இப்போ நீதி நேர்மைக்கு எவ்வளவு வேல்யூ வந்திருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி பொய் சொல்கிறது பித்தாட்ட மட்டும் ரொம்ப ஈஸியாக இருக்குது. ஆனால் அந்த சமுதாயம் அன்றைக்கி இருந்த தமிழருடைய மாண்பலம் இதெல்லாம் கிடையாது. நான் ஏற்கனவே கூட ஒன்று சொல்லியிருப்பேன். நான் வந்து மனுநீதி சோழன் வாழ்ந்தான், ராஜா தான். அவனுடைய கதையை பாருங்கள். முல்லைக்கு தேர் கொடுத்தான் பாரி. ஒரு தேருங்க, தேர் சும்மா தேர் இல்லை, அது படர்ந்துச்சுன்னு விட்டுட்டு அந்த தேர் அங்கேயே விட்டுட்டு வந்துட்டா. அப்படி அந்த மாதிரி ஆட்கள் தான் இதில் நமக்கு என்ன நம்ம சொல்கிறாங்கன்னா, நம்ம முன்னோர்கள் தலைமை பண்பில் நம்ம நாட்டை ஆள்றவங்க இருக்கிறவங்க வந்து இந்த அளவுக்கு ஒரு பண்பாடு இருக்கணும், ஒரு அதுக்கான ஒரு மனிதநேயத்தோடு வாழணும் அவங்க அப்படின்னாங்க. இன்றைக்கி தமிழ்நாட்டில் அரசியல் அதிகாரத்தை பிடிக்கிறவங்களுடைய கட்சிகளை பாருங்கள். கருத்து நாம் சொல்கிறதில்ல, மக்களாகி நீங்கள் தான் தெரிஞ்சுக்கணும். இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இருந்தாலும் அவரவர்களும் சுய ஒழுக்கத்தோடு வாழுங்க, அதுதான் ரொம்ப முக்கியம். சுய ஒழுக்கம் ரொம்ப நல்லது. சொல்லணும்னு தோணுச்சு சொல்கிறோம், அவ்வளோதான். அதுக்காக எனக்கு சுய ஒழுக்கம் இருக்கான்னாக்க நானும் பரிசீலனை தான் பண்ணணும். அதுக்கான இடத்துல தான் நானும் இருக்கிறேன். இருந்தாலும் இதை வந்து நம்ம சுய ஒழுக்கம் குடிமக்களுக்கு ரொம்ப முக்கியம். சுய ஒழுக்கம் இருந்தால் தான் சுயமான நீங்கள் தேர்ந்தெடுக்கிற ஒரு தலைவர் நல்ல தலைவராக இருக்க முடியும். நல்ல தலைவரை தேர்ந்தெடுங்க, நல்லது.